ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகர் ஜெயம் ரவி அவர் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம பரபரப்பாக பேசப்பட்டு வர ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக மாறி இருந்தார். அண்ட் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த இஷ்யூவுக்கு மெயின் ரீசனே நடிகை குஷ்பு தான் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான தகவலையும் ஷேர் பண்ணார். அண்ட் அதுக்கு குஷ்பு சரியான பதிலடி கொடுத்த நிலையில் இப்போ குஷ்பு அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு அதில் குஷ்பு ஃபேமிலி அண்ட் ஆர்த்தியோட அம்மா இப்படின்னு எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. அண்ட் இது ஜெயம் ரவியை தான் டைரெக்டாக அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த போட்டோஸை சோஷியல் மீடியால செம்ம வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்த்தி ரவியை டிவோர்ஸ் பண்றதுக்கு காரணமே குஷ்பு தான். அவங்க தான் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணாங்க. அண்ட் அதை கேட்டுட்டு தான் ஆர்த்தி என்ன அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. என் படத்துல நான் என்ன கதையை சூஸ் பண்ணணும்னு அவங்க தான் முடிவு பண்றாங்க. எனக்கு பிடிச்ச கதையில நான் நடிக்கவே முடியல. அண்ட் அவங்க அம்மா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கதையில நீ நடிக்க கூடாது, எனக்கு ஏற்ற மாதிரி கதையில தான் நீ நடிக்கணும், நான் சொன்ன கதையில தான் நீ நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லாம என்ன அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, சித்திரவதை பண்ணாங்க. அண்ட் நான் அவங்கள்ட்ட போய் காசு கேட்க வேண்டிய நிலைமையில இருந்தது. நான் சம்பாதிக்கிறேன், ஆனா என் காசையும் அவங்க தான் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்து தெரியுமா. இப்பயே நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அண்ட் என் பசங்களுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டிட்டு வரேன் இவ்வளவு வருஷம். ஆனா என் பசங்களை என்னை பார்க்க விட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால தாங்கிக்க முடியல. ஆனா இதுக்கெல்லாம் அந்த பெரிய நடிகை தான், அதுவும் அந்த 3 எழுத்த நடிகை தான் என் குடும்பத்தை நாசம் பண்ணாங்க அப்படின்னு குஷ்புவை டைரக்டா அட்டாக் பண்ணாங்க. இப்போ குஷ்பு அவர்கள் திரும்ப ஒரு மை ஃபேமிலி அப்படின்னு போட்டு ஜெயம் ரவி விருப்பத்துற விதமா இந்த செயல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்கள் இந்த நியூஸை செம்மையா ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த செய்தியை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.